ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சிம்மா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹம்பி சீரீஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம வந்திருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா குயின்ஸ் பாத் வந்திருக்கோம். இங்கே ராணிகள் குளிப்பதற்காகவே ஒரு மாளிகை கட்டி வச்சுருக்காங்களாம். அதுதான் பார்க்க வந்திருக்கோம். போன எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விருபாக்ஷா டெம்பிள், சிவன் டெம்பிள் நம்ம பார்த்துருந்தோம். அதை தொடர்ந்து இப்போ இங்கே வந்திருக்கோம். வாங்க, லெட்ஸ் கோ. குயின் பாத் இந்த இடத்துல குளிப்பதற்காகவே கட்டின இடம் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது. இது சாதாரண ஒரு சின்ன ஒரு ஸ்விம்மிங் பூல் கிடையாது. மிக பிரம்மாண்டமான ஒரு ரிச்சஸ்ட் ஒரு ஸ்விம்மிங் பூல் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். குயின் பாத் இந்த இடத்துக்கு ராணியை பல்லாக்கில் தூக்கிட்டு வருவாங்களாம் சர்வெண்ட்டு. வந்த அவங்க ராணியை இங்கே விட்டுட்டு திரும்பி போயிடுவாங்களாம். இங்கே ராணி இங்கு அவங்களுடைய ஸ்ட்ரெஸ், மன அழுத்தத்தை குறைப்பதற்காக இங்கு ஆயில் பாத் எடுத்துக்கிட்டு மசாஜ் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிற மிகப்பெரிய ஒரு ஸ்விம்மிங் பூல் தான் இந்த ராணி குளிப்பாங்க. இப்போ அந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ராணி இவ்வளோ பெரிய ஸ்விம்மிங் பூலில் குளிக்க போகிறாங்க. அதுக்கு தண்ணி வரணும்ல, அதுக்கு தண்ணி எப்படி வருது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த இடத்துல தண்ணீரை தேக்கி வைப்பாங்களாம். 2 விதமான தண்ணிகள் இங்கே வந்து சேரும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெல், அது மூலயமா அவங்க வந்து தண்ணீர் எடுத்து அதை கொண்டு வந்து இங்கே சேர்த்து அந்த மாசு தூசிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டு ஃபில்டர் ஆன உடனே தண்ணியை மேலே போட்டு எடுத்து உள்ளே கொண்டு போய் சேர்ப்பாங்களாம். இது ஒரு முறை. 2வது வழி, சப்போஸ் வந்து நல்லா வெயில் காஞ்சிருக்கு, அப்போ அந்த நேரத்தில் தண்ணி இல்லாதன்ற பட்சத்தில் வெளியே அவுட்டரில் இருந்து அங்கேருந்து தண்ணி கொண்டு வந்து இங்கே நிரப்பப்படும். திருப்பியும் இதே தண்ணி இதே ரொட்டீனாக உள்ளே வந்து ஃபில்டர் ஆகி உள்ளே போயிட்டு அந்த தொட்டியில், அதாவது பெரிய ஸ்விம்மிங் பூல் சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல போய் அது சேரும். வாங்க உள்ளே போய் இதெல்லாம் பார்க்கலாம். பால்கனி பாருங்க, மொத்தம் 8 பால்கனி இருக்கு. அதுல ஒரு பால்கனி சேதம் அடைஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ பெரிய டெப்த்து, இவ்வளோ பெரிய ஸ்விம்மிங் பூலு ராணி ஒரு முறை குளிச்சு முடிச்சிட்டாங்கன்னா இந்த தண்ணி ஃபுல்லாக வெளியே அனுப்பிச்சிடுவாங்களாம். எப்படி வாழ்ந்துருக்காங்க பாருங்க. இவ்வளோ பெரிய இடம் ராணி குளிப்பதற்காக. இங்கே பாருங்கள், கீழே எவ்வளோ பெரிய ஒரு ஸ்விம்மிங் பூல் பாருங்கள், பிரம்மாண்டமாக இருக்குது. ராணி ஒரு முறை குளிச்சுட்டு வந்தாங்கன்னா இந்த தண்ணியை வெளியே இது வழியாக, இந்த ஹோல்ஸ் இங்கே இருக்குது, இந்த வழியாக எடுத்து விட்டாங்கன்னா தண்ணி ஃபுல்லாக வெளியே போயிடுமா. திருப்பியும் தண்ணியை வந்து திருப்பியும் ரீசைக்கிள் பண்ணுறது, புது தண்ணி கொண்டு வரதுக்கு இதன் வழியாக தண்ணி உள்ள கொண்டு வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்குல்ல, 4 பக்கமும் இருக்குது பாருங்கள். இந்த ஹோல்ஸுக்கு மேலே பில்லர் இருக்குமா. இந்த பில்லருக்கு மேலே அம்பர்லா போல் இருக்குமா. ஏன் அப்படின்னா வெயில் டைரெக்டாக பட்டு தண்ணி சூடாகாமல் இருக்கிறதுக்காக அந்த காலத்தில் ஒரு அம்பர்லா மாதிரி வச்சுருந்தாங்களாம், வெயில் படாமல் தண்ணி சில்லுன்னு இருக்கிறதுக்கு. வேறு லெவலில் பாருங்கள், அந்த காலத்தில் ஒரு குளிப்பதற்காக இவ்வளோ பெரிய இடம் யார் பண்ணுவா இன்னைக்கு இந்த காலத்துல? இந்த மாதிரிலாம் இடம் இருந்ததுன்னா ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமா ஒரு ஹோட்டல் கட்டலாம், ஒரு மண்டபம் கட்டலாம், இல்ல பல பிளாட்ஸ் கட்டி நம்ம அப்படிதான் யோசிப்போம். அப்போ அந்த காலத்துல எப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத பாருங்க. சமல வேற லெவல்ல ராணி வாழ்ந்திருக்காங்க. வேற லெவல் டிசைன்ஸ் பண்ணிருக்காங்க. வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ், வேற லெவலில் இருக்குது. ஸோ நம்ம அங்கேருந்து காமிச்சோம் இல்லையா, ராணி
குளித்து முடிச்சுட்டு இங்கே பாருங்கள், ராணியோட ஸ்விம்மிங் பூல். அவங்க குளித்து முடிச்சுட்டு இதன் வழியாக தான் படி ஏறி மேலே வருவாங்களாம். சூப்பராக இருக்குல்ல? ஒரு ராணி எப்படி வாழ்ந்திருக்காங்க பாருங்கள். குயின்ஸ் பாத் இந்த மாளிகை, இதில் எவ்வளோ பெரிய ஸ்விம்மிங் பூல். இதெல்லாம் நம்ம வந்து டிவிலையும் சினிமாலையும் நம்ம ஒரு கதையாக கேட்டிருப்போம். ஆனால் இன்றைக்கி அவங்க வாழ்ந்த இடத்துக்கு நான் இங்கே வந்து நான் அதெல்லாம் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை உங்களுக்கு நான் காமிக்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டு போகலாம். ராணி மேலே போனாங்கல்ல, ஸ்டெப் சரி மேலே போகலாம். வாங்க போவோம். ராணி படியேறி வரத இடம் காமிச்சேன். ராணி வந்து குளிச்ச மேற்பாடு தண்ணி வெளியே போனோடனே இதன் வழியாக மீண்டும் தண்ணி வந்து திரும்பவும் இந்த ஸ்விம்மிங் பூலுக்கு வந்து சேருது. ஃப்ரெண்ட்ஸ், இதான் மேலே போகிற வழி. ஆனால் பட் இப்போது மேலே போக அலோவ் பண்ணுறதில்ல. என்ன காரணம்னா, மேலே வந்து பார்த்திங்கன்னா அங்கே எல்லா இடமும் சேதம் அடைஞ்சிருக்கு. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக எட்ஜில் வந்து நின்று விழுந்துட போகிறாங்கிறதுக்காக மேலே போகிறதுக்கு அலோவ் பண்ணுறதில்ல. ஓகேவா? இதனால தான் மேலே அலோவ் பண்ணுறதில்ல. மேலே போய் தவறி கீழே விழுந்துருவோம் அப்படின்றதுக்காக. அதனால் ஸோ இங்கே பார்த்து முடிச்சாச்சு. ஸோ குயின் பாத். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து குயின்ஸ் பாத் உள்ளே போயிட்டு ராணி குளிச்ச இடத்தெல்லாம் பார்த்து சூப்பராக பார்த்து முடித்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை முதல்ல பக்கத்தில் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த விழாவில் பார்க்கலாம். See you. Bye bye.